ஹாய் ஹலோ வெல்கம் டு டார்க் லைட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பைக் எடுத்த உடனே நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், ஜாவா 42ல் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் காஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து நான் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும்தான் மாற்றினேன். ஓவராலாக சர்வீஸ் காஸ்ட் வந்து 2050 சம்திங் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து 1200 1300 அந்த ரேஞ்சில் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரேஸ் இருக்குல்ல, WD-40, அப்புறம் செயின் லூப்ரிகண்ட், இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1700 அந்த ரேஞ்ச் இருந்தது. ப்ளஸ் ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் போட்டு 2050 ருபீஸ் கிட்ட வந்தது சர்வீஸ் காஸ்ட்டு. ஸோ இது வந்து ஓகே, இது வந்து நார்மல் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஜாவாவில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆஃப் ஆச்சுன்னா கூட செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும், திருப்பி கொஞ்சம் தூரம் போகும், ஆஃப் ஆகும். இது வந்து இனிஷியலாகவே எனக்கு நம்பர் பிளேட் வரதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அப்போ வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது, எப்போயாவது வந்து ஒரு தடவை அந்த மாதிரி நடக்கும். சொல்லியிருந்தேன். சர்வீஸ் சென்டரில் வந்து ஏதோ சம்திங் க்ளீன் பண்ணேன், சரியாயிடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சரியாகவே ஆகலை. நம்பர் பிளேட்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நாள் வந்து ஃபஸ்ட் சர்வீஸுக்கு கொடுக்கும்போதும் நான் சொன்னேன். அப்பயும் வந்து அந்த இஷ்யூ வந்து அவங்க சரி பண்ணல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. அப்போ வந்து ஒரு நாள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு இடத்துல வந்து வண்டி அப்படியே நின்றுச்சு. நானும் செல்ஃப் எவ்வளோ கொடுத்தேன், சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஆர்எஸ்ஐ வந்து எடுக்கல. ஸோ அது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறோம் சார், பட் அதுக்கு வந்து நீங்கள் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து வண்டியை பிக்கப் பண்ணிட்டு போன வடபழனியிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் சென்டர் வந்து அம்ஜிக்கரையில் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொண்டு போகிறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து 500 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. சரி, ஓகே, அதையும் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கால் பண்ணிவிட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் சார், ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், 15 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் கேட்டேன், எப்படிங்க 15 டேஸ் எப்படிங்க வந்து வண்டி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து இல்லை சார், அது வந்து ஸ்டாக் இல்லை அந்த மாதிரி எதோ சொன்னாங்க. சரி, ஓகேன்னு விட்டேன். திருப்பி ஒரு 2 டேஸ் கழிச்சு உடனே அவங்களே வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, சார் வண்டி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 15 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ 2 டேஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஸோ என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். ஆக்சுவலாக அங்கே சர்வீஸில் ஒரு லேடி பேசுனாங்க, அவங்களுக்கு வந்து தெரியல என்னென்னு. அப்புறம் நான் சர்வீஸ் சென்டர் போனேன். அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து நல்லா தான் சார் இருக்குது, பட் வந்து ரிலே வந்து ஒன்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ரிலே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ வராதுன்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவுமே வரல. ஸோ ஒரு வழியாக ஒரு ப்ராப்ளம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி அதுக்கப்புறம் ஓட்டிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வண்டியில் வரல. வண்டி அதுக்கப்புறம் நல்லா தான் ஓடிட்டுருக்கேன். பட் இனிஷியல் ஸ்டேஜில் ஏன் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாவா வந்து வண்டி ஓட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பட் சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஜாவாவில். ஸோ அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மலையில் வந்து கொஞ்சம் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சிச்சு. டிஸ்க் பேட் வந்து ஒரு 1600 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ சர்வீஸ் சென்டரில் கேட்டேன், எப்படி இவ்வளோ சீக்கிரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து இல்லை 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் மினிமம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி மழையில் நான் ரொம்ப ஓட்டினதுனால வந்து டிஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேறு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரஸ்ட்னால தான் அந்த டிஸ்கில் வந்து சவுண்டு வருது. ஏன்னா நம்ம இவ்வளோ சீக்கிரம் டிஸ்பேர் தேய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையில்ல. ஸோ அது வந்து நான் யோசிக்கவே இல்லை. ஸோ மழைனால ஏதோ அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதனால் சவுண்டு வருதுன்னு நினச்சேன். பார்த்தா ரஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகி சின்னதாக இருந்தது இந்த டிஸ்கில். ஸோ அது வந்து நான் அந்த கெரோசின் அந்த லெமன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறீங்களா, அது வந்து சரியாயிடுச்சு இல்லை ரஸ்ட்டு. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா டிஸ்பேர் தெரிஞ்சு அது வந்து தேய ஆரம்பிச்சிருக்கு இதில். அது ஆக்சுவலாக ஸ்க்ராட்சே விழுந்துச்சு டிஸ்கில். ஸோ அப்படியே ஓட்டியிருந்தேன்னா ரொம்ப திருப்பியும் டிஸ்கையே மாற்றுற அளவுக்கு வந்திருக்கும். நல்ல வேலை அதுக்குள்ளே நான் மாற்றிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்க் பேடை வந்து செக் பண்ணுங்கள்.
ஸோ அது மாற்றி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றாமல் நம்ம யூஸ் பண்ணால் டிஸ்க் லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் வண்டி ஓட்டி இருக்கும்போது. அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம், டிஸ்க் லாக் ஆகிறது. ஸோ அதனால் வந்து பிரேக்கிங் வந்து எப்பயுமே கரெக்டாக பார்த்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டி லோக்கலில் ஓடினாலும் சரி, வெளியே ஓடினாலும் சரி, பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிரேக்கிங் கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் மதுரவாயில் பாக் ஹவுஸில் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து வீடியோஸே போடல அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன் அப்படி போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் 2 ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 2 ட்ரிப் நான் போயிருந்தேன், பட் பைக்கில் போக முடியல. ஒன்று வந்து வாணியம்பாடி என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜ், இன்னொன்று வந்து திருப்பதியில் என் ஃப்ரெண்ட் மேரேஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து பைக்கில் போகலான்ற ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் வாணியம்பாடி ட்ரிப் போகும்போது தான் என் வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுனால அந்த வண்டி ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஞ்சிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால் வாணியம்பாடி ட்ரிப்பு எடுத்துகிட்டு போக முடியல. சேம் திருப்பதி ட்ரிப் அப்பையும் என் வண்டி ப்ராப்ளம் தான் இருந்தது. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக திருப்பதியில் மழை வந்து பயங்கரமாக தண்ணி வர மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து போகாதீங்கன்னு சொன்னாங்க திருப்பதிக்கு. பட் ஃப்ரெண்ட் மேரேஜ் போயே ஆகணும், கிளாஸ்மேட்டு, அதனால் போயே ஆகணுன்றதுக்காக காரில் போகலான்னு நினச்சோம். காரும் சரி இன்கேஸ் அங்கே ஏதாவது வெள்ளத்தில் ஏதாவது மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்லேயே போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து ஃபுல்லாக தண்ணியாக சொல்லியிருந்தாங்க எங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம், ரொம்ப பயங்கரமான தண்ணி. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லாமே ட்ரைன் ஆகிருந்தது தண்ணி. அது அந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க ஒரு நாள்லேயே. ஸோ அதனால் நாங்கள் போன அன்றைக்கி ரோடு எல்லாமே நல்லா தான் இருந்தது. கார்லேயே போயிருக்கலாம், பட் எங்களுக்கு தெரியல, எங்களால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பஸ்ஸில் போனோம். ஸோ அந்த ட்ரிப்பு, ஸோ இந்த 2 ட்ரிப்புமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெப் சீரிஸ் சொல்லியிருந்தேன்னா அந்த ஷூட்டோட வேலையில் வந்து என்னால் வந்து எங்கேயுமே போக முடியல. ஸோ அந்த ஷூட்டோட வேலைகள், அதுக்கான செலவுகள் இதெல்லாம் செய்யும்போது பைக் ரைட் போக முடியல சுத்தமாக. ஸோ ஏன்னா வெப் சீரிஸ் அது வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஷெட்யூல் இதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட் அந்தளவுக்கு இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணுறோம். பட் குவாலிட்டியில் வந்து எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். கேமராமேனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டர் தான் இந்த வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணவர். ஸோ நானும் வந்து எடிட்டிங் பண்ணுவேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஷார்ட்ஸ் மட்டுமே நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம். எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு மூவியோ இல்லை வெப் சீரிஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க, சஜஷன்ஸு, க்ளோஸ்அப்ஸ் இந்த மாதிரி. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்ருந்தோம். ஸோ அதுதான் ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ஷூட் நல்லாவே வந்திருக்கு. நானே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வெப் சீரிஸு. ஹாரர் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஆகிடும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நிறைய ஒர்க் இருக்குது அதில், எடிட்டிங்லேயும் சரி எஃபெக்ட்ஸ் அதுலேயும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ பிப்ரவரி ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நடுவில் நான் வ்ளாக்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா 360 நான் வச்சுருக்க கேமரா இருக்குதுங்களா, நம்ம ஹெல்மெட் மவுண்ட் கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் கிடைக்கும், மைக் அடாப்டரு. இது வந்து டைப் சி தான் வரும். ஸோ அது வந்து நார்மல் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அடாப்டர் வந்து வாங்கணும். அந்த அடாப்டர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு. அது ஆக்சுவலாக ஸ்டாக்கே இல்லை, அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரியல்மி பட்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணலாம் ப்ளூடூத் மூலிமா இந்த கேமராவோட. அதில் கனெக்ட் பண்ணி தான் வாய்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும்தான் அதில் நல்லா கேப்சர் ஆகுது, தவிர சுற்றி ஒரு நாய்ஸுமே இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சமாக நாய்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வண்டியோட சவுண்டு எதுவுமே இல்லை, வெறும் வாய்ஸ் மட்டும் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ தனியாக இன்னொரு டிவைஸ் ஒன்று இருக்குது, ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ். ஸோ அந்த டிவைஸில் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயும் எப்படி இருக்குன்னு தெரியல, எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து எனக்கு நார்மல் கேமரா வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் இப்போ வந்து 360 கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் லென்ஸ் யூஸ் பண்ணால் 360 லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா இது யூஸ் பண்ணும்போது பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். ஏன்னா 360 டிகிரி கேப்சர் பண்ணோம். 360 டிகிரி கேப்சர் பண்ணனால இந்த மாதிரி இந்த ஒரு இஷ்யூ இருக்குது.
நான் பேட்டரியும் ஒன்றும் அடிஷ்னலாக வாங்கலை, ஏன்னா லாங் ட்ரிப் எதுவும் போகாதனால வாங்காமல் வச்சுருக்கேன். போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போனேன். ஏன்னா ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 50 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு பேட்டரி கண்டிப்பாக பத்தாது, மினிமம் 2 பேட்டரியாவது வேணும். ஸோ ஒரு பவர் பேங்க் வச்சுருக்கேன். நம்ம ஒரு பேட்டரி யூஸ் பண்ணும்போது இன்னொரு பேட்டரியை சார்ஜில் போட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். மற்றபடி பைக்கை பற்றி சொல்லணுன்னா, கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க சில பேர் பைக் எப்படி இருக்குன்ற மாதிரி. பைக்கில் வந்து மைனர் இஷ்யூஸ் வந்து சிலது இருக்குது, பட் எல்லா பைக்லேயுமே ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். பட் வென் கம்பேர்ட் டு அதர் பைக்ஸ் வந்து ஜாவாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பைக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் ஹைவேல ஓட்டினாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓட்டுறது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவங்க ஃபுல்லாக அந்த எலக்ட்ரானிக்ஸில் வரதுனால நிறைய அந்த சென்சார்ஸ் மூலிமா இந்த பைக்கில் வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ சென்சார்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓவரால் பைக் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சி தான் எடுத்தேன். அது எல்லாமே எந்த குறையும் சொல்ல மாட்டேன். சர்வீஸ் வந்து இப்போது இந்த டிஸ்பேட் வந்து மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சைதாப்பேட்டில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, RKM ராஜ்குமார் சர்வீஸ் சென்டர். ஸோ இங்கே தான் வந்து கொடுத்துருந்தேன் டிஸ்பேட் மாற்றும்போது. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து அஞ்சுக்கரை இதில் ட்ரை பண்ணேன், JMBயில். ஸோ இந்த தடவை இங்கே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ்க்கு. அங்கே ட்ரை பண்ணிட்டு அங்கே எப்படி பண்ணுறாங்க, JMBயில் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் அங்கே கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு இல்லை. அது வந்து ஒர்க்கர்ஸை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, பட் அவங்க வந்து அவங்க சைடில் கம்பெனி சைடில் வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு தடவை போயிருந்தேன், இப்போ வந்து லன்ச் டைம் எங்களுக்கு. ஸோ லன்ச் டைமில் வந்து நான் கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு சர்வீஸ் சென்டர் போயிட்டு. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அவங்க வந்து ஆல்டர்னேட் ஒர்க்கர்ஸ் போடணும், லன்ச் டைம் வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றணும் ஒவ்வொருத்தருக்கும். யாராவது ஒருத்தராவது அந்த டைமில் அவைலபிளாக, நம்ம அட்லீஸ்ட் நம்ம வண்டியை வந்து ஜாப் கார்டு போட்டு வாங்குறதுக்காக யாராவது இருக்கணும்ல. இது வந்து என்னவோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இந்த டைமில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த டைமில் ஒர்க் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருக்குது. அந்த விஷயம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி சென்னையில் அதர் மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இவங்க இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸை வந்து நல்லா வச்சுருந்தா தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம லாங்லேருந்து ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். நம்ம லாங்லேருந்து வந்துட்டு அதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு டேவே வேஸ்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்து RSI வந்து எடுக்கலை, பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் எடுத்தால் RSI கண்டிப்பாக எடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா எங்கேயாவது நின்றுச்சுன்னா வந்து வண்டி எதுவுமே பண்ண முடியாதுங்க. லோக்கல் மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய தலைவலி இந்த பைக்கில். அதனால் வந்து RSI எடுத்தால் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து யாராவது வந்து வண்டியை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கோ, இல்லை நமக்கு வந்து அந்த இடத்துல சரி பண்ணி கொடுக்கறதுக்கோ யாராவது வருவாங்க. நான் அதுவும் பிளான் பண்ணிட்டுருக்கேன், RSI எடுத்து தான் ஆகணும் போல் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குங்க இந்த பைக்கு கொஞ்சம் லாங்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த சென்சார்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பைக்கில் இருக்க சென்சார், இன்ஜின் லேம்டா சென்சார்னு ஒன்று இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணிப்பட்டாலே வந்து அந்த சென்சார் வந்து எரிய ஆரம்பிச்சிருது லைட்டு. ஸோ இதனால் வந்து இதனாலே வந்து பைக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த பைக்கில். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எனவே அது என்ன தெரியும் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் போஸ், இந்த வண்டியில் ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப லாங் போனால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது, பாடி பெயின் அந்தளவுக்கு இருக்காது மற்ற வண்டி கம்பேர் பண்ணுற அளவுக்கு.
டாப் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா 130 வரைக்கும் அசால்ட்டாக போகும். பட் வந்து 110க்கு மேலே 100 மேலே போனாலே உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். பட் வண்டி வந்து ஸ்பீட் போகும். அதுக்கேற்ற விண்ட்ஷீல்டு போட்டு ட்ரை பண்ணோம். அது போட்டால் எப்படி இருக்குன்னு பெரிய விண்ட்ஷீல்டு போட்டு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி வந்து ஓவர்டேக்கிங்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி. அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இந்த வண்டியோட பேரை வந்து டேமேஜ் பண்ணுது. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன இஷ்யூஸ். இது டெஃபினட்டாக ஜாவா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.